வணக்கம். நான் உங்கள் எக்ஸாம் குரு காளி. நம்ம எக்ஸாம் குரு காளி அப்படிங்கிற யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக என்னையோட 1 இயர் கம்ப்ளீட் ஆகுது. ஜனவரி 25 2024 நம்ம இந்த யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். இப்போ ஜனவரி 25 2025 வந்திருக்குது. கிட்டத்தட்ட 18,000க்கும் மேற்பட்ட சப்ஸ்கிரைபர்ஸோட நம்ம இந்த யூடியூப் சேனல்ல ரன் பண்ணிட்டு இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கு உறுதுணையாக இருந்த எல்லா புகழும் இறைவனுக்கு அப்படிங்கிற மாதிரி கடவுளுக்கு நன்றி. தொடர்ச்சியாக நம்மளை சப்போர்ட் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற சப்ஸ்கிரைபர் ஆகிய உங்களுக்கும் நன்றி. இந்த சேனல் எதுக்காக உருவாக்கப்பட்டதுன்னா, நிறைய இன்ஸ்டியூட்ல நிறைய லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கான பணங்கள் வாங்குறாங்க. அதே மாதிரி சரியான கண்டென்ட்டும் அவங்க கொடுக்கறது இல்லை. அது சரியான நபருக்கும் போய் சேர்றது இல்லை. அதாவது சமூகத்தில் இருக்கக்கூடிய அடித்தட்டு மக்கள், ஏழை எளிய மக்கள், கிராமப்புற மக்கள், அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப மினிமமான ஒரு ஃபீஸில் ஒரு ஆன்லைன் கிளாஸை அவங்க வீட்டில இருந்தே ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்னால் முடிஞ்சது எவ்வளோ எஃபர்ட் போட முடியுமோ அவ்வளோ எஃபர்ட் போட்டு எல்லாத்தையும் கொண்டு போய் அந்த ஏழை எளிய மக்களுக்கு அவங்க இருக்கக்கூடிய இடத்துக்கே கொண்டு போய் சேர்க்கறது தான் இந்த யூடியூப் சேனலுடைய நோக்கம். யாரெல்லாம் கடினமாக உழைக்க தயாராக இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் நம்மளுடைய உழைப்பையும் கொடுத்து அவங்கள லிஃப்ட் பண்ணுறது, அதாவது சமூகத்தில் பொருளாதாரத்தில் அவங்களை மேம்படுத்துவது தான் இந்த யூடியூப் சேனலுடைய நோக்கமாக இருக்கிறது. தொடர்ந்து அதில் நம்ம பயணிக்க போகிறோம். நீங்களும் அதை தொடர்ச்சியாக நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் இந்த நேரத்தில் ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். இந்த யூடியூப் சேனலில் லாஸ்ட் 2024 குரூப் 1, குரூப் 2, குரூப் 4க்கு நம்ம ஆன்லைன் கிளாஸஸ் கொடுத்துருந்தோம். குரூப் 1 எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர் வந்து மெயின்ஸ் எழுதியிருக்கிறாங்க. மெயின்ஸு நல்லாவே எழுதியிருக்கிறாங்க. குரூப் 1 ரிசல்ட்டோட நான் கண்டிப்பாக வருவேன். மெயின்ஸ் நம்ம ஸ்டூடெண்ட் பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மற்றவங்க மாதிரி நான் 28, 48, 58, 108 நம்பர் சொல்ல விரும்பல. நான் எல்லாத்தையுமே ப்ரூஃபாக பேச விரும்புகிறேன். ஸோ குரூப் 1ல் 2 பேர் மெயின்ஸ் எழுதியிருக்கிறாங்க. குரூப் 2 பொறுத்த வரையில் இது வரைக்கும் என்கிட்ட சொன்னவங்க ஒரு 14 பேர் சொல்லியிருக்கிறாங்க. நான் வந்து குரூப் 2, குரூப் 2A ரெண்டும் பாஸ் பண்ணியிருக்கேன் சார், குரூப் 2 மட்டும் பாஸ் பண்ணியிருக்கிறேன், அதான் ஏ சர்வீஸ் மட்டும் பாஸ் பண்ணியிருக்கிறேன், மெயின்ஸ் எழுத போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ரிசல்ட் வரட்டும், ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம அதை பற்றி பேசலாம். அதே போல் குரூப் 4க்கு ஒரு 12 பேர் பக்கமாக 13 பேர் பக்கமாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுவும் அவங்க ஆர்டர் கையில் வாங்கிட்டு தான் நம்மளுக்கு நிலை, அதை நான் வந்தால் தான் ப்ரூஃபை காட்ட முடியும். இது நாம் கொடுத்த ரிசல்ட். நம்ம எடுத்த கிளாஸ்னுடைய எஃபர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே, அதாவது ஸ்கூல் புக்ஸ் மட்டும் இல்லாமல் ஓல்டு புக், நியூ புக்கு, அதே போல் நிறைய ஆத்தர்ஸ், நம்ம சொல்லக்கூடிய ஒரு ஸ்டாண்டர்ட் ஆத்தர், அது எல்லாத்தையும் கவர் பண்ணி நம்ம கிளாஸாக எடுக்கிறோம். அதை நம்ம ப்ரூஃபாகவும் காட்டியிருந்தோம். கடந்த ஆண்டு நடந்த டிஎன்பிசி குரூப் 1, 2, 2A, 4 அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா தேர்வுகளில் ப்ரிலிம்ஸ், குரூப் 1 தேர்வுகள், அதில் மெயின்ஸ் போன்ற தேர்வுகள்லையும் நம்ம ப்ரூஃப் காட்டியிருக்கிறோம். நம்ம ப்ரிலிம்ஸுக்கு தான் கிளாஸ் எடுத்தோம், எவ்வளவு கொஷின்ஸ் வந்திருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. மேக்சிமம் ஒரு 80லேருந்து 90% நான் சும்மா வாய் வார்த்தைக்காக சொல்லாமல் இதே யூடியூப் சேனலில் நம்பர்ஸோட உங்களுக்கு நான் ப்ரூஃபையும் காட்டியிருக்கேன். இதெல்லாம் நான் கடந்த ஆண்டு செய்த விஷயங்கள். இதை இந்த ஆண்டு இன்னும் அதிகப்படுத்தணும். ஏன்னா போன வருஷம் தான் நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணோம், நம்மள்ட்ட எந்த ஃபெசிலிட்டியுமே கிடையாது. யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் தான் கடனுடன்லாம் வாங்கி இந்த டிஜிட்டல் போர்டு, கேமரா, இந்த ரூம்ஸ், லைட்டிங் செட்டப் எல்லாமே பண்ணது. அதனால அந்த அளவுக்கு பெருசாக பிளானிங் இல்லாமல் போயிடுச்சு போன வருஷம். அப்படி இருந்துமே நம்ம பெஸ்ட்டை கொடுத்தோம். இந்த வருஷம் கட்டாயமாக டெஃபினட்டாக பெஸ்ட்டில் பெஸ்ட் நம்மளால கொடுக்க முடியும் நம்புறேன். அதையும் நான் இப்பவே சொல்கிறேன். இந்த ஆண்டு நடக்கக்கூடிய குரூப் 1, 2, குரூப் 4 எல்லா தேர்வுகளுக்கும் ப்ரூஃப் வீடியோ போடுவேன். எக்ஸாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம நடத்தினதுலேருந்து எவ்வளோ வந்து எக்ஸாமில் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்குது அப்படிங்கிறதையும். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம், நான் மீண்டும் சொல்கிறது, நல்ல கண்டென்ட் யார் கொடுத்தாலும் சப்போர்ட் பண்ணுங்கள். அவங்கள நீங்கள் சப்போர்ட் பண்ண தான் பெஸ்ட்டான கண்டென்ட் வந்துகிட்டே இருக்கும். இது மூலமாக கடைசியாக பயனடைய போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா எண்ட் யூசர், கடைநிலை பயனாளியான நீங்கள் தான். அப்போ இதை நீங்கள் சப்போர்ட் பண்ண வேண்டியது உங்களுடைய கடமை. இந்த வாட்டி குரூப் 1க்கு நம்ம ஒரு பெரிய பிளான் வச்சிருக்கிறோம், அதாவது மெயின்ஸுக்கும் சேர்த்து. நான் ஆல்ரெடி அந்த பிளானோட ஒரு ஒன்லைனர் சொல்லிட்டேன். அதை பார்த்து நிறைய பேர் இப்பவே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க சேனல்லையும் காப்பி பண்ணி அவங்களும் பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நம்ம தான் அதுக்கு ஒரு முதல் படிக்கட்டை நம்ம வந்து தயார் பண்ணி வச்சிருக்கிறோம். அதாவது மெயின்ஸுக்கு எப்படி தயாராகலாம், மெயின்ஸுக்கு எப்படி நம்ம ஒரு அணியாக சேர்ந்து தேர்வுக்கு தயாராகலாம் அப்படிங்கிறத ஒரு நோக்கத்தோட இந்த வாட்டி நம்ம அதை பண்ணுறது ஒரு மிகப்பெரிய சாதனையாகவே இருக்கும் தமிழ்நாட்டில். ஏன் அப்படின்னா எல்லாருமே மெயின்ஸ்னா 1 லட்சம் கட்டணும், 2 லட்சம் கட்டணும், ஒரு பெரிய இன்ஸ்டியூட் போகணும், சென்னை, மதுரை, கோயம்புத்தூர் போன்ற பெரிய நகரங்களுக்கு செல்ல வேண்டிய கட்டாயம் இருக்குது. அதெல்லாம் உடைச்சி தகர்த்து எரியறது தான் நம்மளுடைய வேலை. வீட்டில இருந்தே எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணலாம், எந்த அளவுக்கு எஃபர்ட்லாம் போடலாம் அப்படிங்கிறது, எப்படிலாம் ப்ராக்டிஸ் பண்ணலாம், எப்படி கொஷின்ஸ் இருக்கும், எப்படி ரிட்டன் எழுத்து பயிற்சி, எப்படி எல்லாத்தையும் நம்ம இந்த வாட்டி பக்காவாக பிளான் பண்ணியிருக்கிறோம். தொடர்ச்சியாக அந்த வழியிலேயே நானும் பயணிக்கணும், என் கூட நீங்களும் பயணிக்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். ஸோ இந்த தினத்தில்
இந்த ஜனவரி 25 2 முக்கியமான இன்னொரு இம்பார்ட்டன்ட் டேவும் கூட. நம்ம எது பேசினாலுமே சப்ஜெக்ட் ஓரியன்டாக தான் பேசுவோம். எந்த கதை எங்கே போனாலும் கடைசியாக சப்ஜெக்ட் தான் வந்து நிற்கும். ஜனவரி 25 1950 பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தேர்தல் ஆணையம் உருவாக்கப்பட்டது. அதன் காரணமாக ஜனவரி 25 ஒவ்வொரு ஆண்டும் நம்ம என்னென்ன செலிப்ரேட் பண்றோம்? தேசிய வாக்காளர் தினம், நேஷனல் ஓட்டர்ஸ் டேவா நம்ம செலிப்ரேட் பண்றோம். கரெக்டுங்களா? ஸோ இந்த Jan 25 என்ன டே? ஓட்டர்ஸ் டே, வாக்காளர் தினம். இதை நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் கிளாஸ்ல எடுத்திருப்போம். எந்த வருஷம் ஆரம்பிச்சாங்க? 1950 எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, இந்திய தேர்தல் ஆணையம் உருவாக்கப்பட்டது. இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட டால் ஃப்ரீ நம்பர். எந்த டவுட் இருந்தாலும் நீங்க என்ன பண்ணலாம், தேர்தல் தொடர்பாக, அதாவது நம்மளுடைய ஓட்டர் ஐடி, அதில் எடிட் பண்ற விஷயங்கள், அதோட அப்டேஷன் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு டோல் ஃப்ரீ நம்பரா 1950 அப்படிங்கிற நம்பரை கொடுத்துருக்காங்க. காரணம் இந்த ஆண்டு இது ஏற்படுத்தப்பட்டது தான். அதே போல இன்னொரு முக்கியமான தினம் என்னன்னு பார்த்தீங்கன்னா Jan 25 நேஷனல் டூரிசம் டே. நேஷனல் டூரிசம், அதாவது தேசிய சுற்றுலா தினம், ஜனவரி 25 இன்னைக்கு தான். ஸோ இது நம்ம வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். என்ன அப்படின்னா Jan 25 25ன்னு வச்சுக்கோங்க, 25 வயசு. ஸோ 25 வயசுல நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு சுற்றுலா வந்து கண்டிப்பாக தேசிய அளவில் போயிருக்கணும். நம்ம காலேஜ் படிக்கும் போதும், காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறமும் கண்டிப்பாக நம்ம எதாவது ஒர்க் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து, பாய் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து கோவாவுக்கு பிளான் பண்ணுவாங்க. அல்லது ஒட்டுமொத்தமாக ஜென்ரலாக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஊட்டி கொடைக்கானல் அதெல்லாம் பிளான் பண்ணுவாங்க. அதே போல் இந்தியா முழுக்கும் முக்கியமான இடங்களெல்லாம் சுற்றி பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. அப்போது 25 வயசு ஆச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், தேசிய அளவில் சுற்றுலா வந்து போயிட்டு வந்திருக்கணும். உடனே நம்ம போனதே இல்லைன்னா சொல்லாதீங்க, இது ஷார்ட்கட். ஓகேவா? அப்போ 25ல் நம்ம தேசிய அளவில் சுற்றுலா பயணம் ஒரு வாட்டி போயிருக்கணும். போயிருந்தா நல்லது, போகலனாலும் நல்லதுதான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், சர்வீஸை வாங்கிட்டு டிஎன்பிசியோ எஸ்எஸ்சியோ ரயில்வேவோ எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சுற்றுலா போகலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இது ஷார்ட்கட். ஸோ இந்த 2 டேட் இம்பார்ட்டன்ட் டேட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த தினத்தில் நாம் வந்து நம்ம ஆன்லைன் கோர்ஸில் ஒரு பெஸ்ட்டான ஆஃபர் வந்து கொடுத்துருக்குறோம். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபவுண்டேஷன் பேட்ச், அது டிஎன்பிசி, எஸ்எஸ்சி, ரயில்வே, எஸ்ஐ, போலீஸ், குரூப் 1, குரூப் 2, குரூப் 4ன்னு எந்த எக்ஸாமாக இருந்தாலும் ஜிஎஸ்க்கு இது வந்து ஒரு ஜிஎஸ் ஃபவுண்டேஷன் பேட்ச். பொது அறிவுக்கு அதில் வந்து ஃபிசிக்ஸ் வரும், கெமிஸ்ட்ரி வரும், பயாலஜி வராது. ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், கான்ஸ்டியூஷன், ஜியாகிரபி, எக்கனாமிக்ஸு. நீங்கள் தமிழ்நாடு அளவில் நடத்தக்கூடிய தேர்வுகள், டிஎன்பிசியோ, டிஎன்யூஎஸ்ஆர்பியோ, இந்த மாதிரி தேர்வுகளில் இந்த 2 டாபிக் வரும். இது எஸ்எஸ்சி ரயில்வேல வராது, மற்ற தேர்வுகளுக்கு வரும். ஸோ அதையும் நம்ம எடுத்துடுறோம். யூனிட் நம்பர் 8 தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியும், யூனிட் நம்பர் 9 சொல்லி தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகத்தையும் எடுக்கிறோம். இது கம்ப்ளீட்டாக தமிழ் அண்ட் இங்கிலீஷில் பைலிங்க்லாம் இந்த கிளாஸஸ் இருக்கும். ரெக்கார்டட் வீடியோ கோர்ஸு, லைவ் கிடையாது. எப்போ வேணாலும், எத்தனை முறை வேணாலும், இந்த 15 மாதத்துக்கு இந்த கோர்ஸ் வேலிடிட்டி பார்த்தீங்கன்னா February 11 வரைக்கும் நம்ம ஒரு ஆஃபர் கொடுத்துருக்குறோம். அது வரைக்கும் நீங்கள் எத்தனை முறை வேணாலும் பார்த்துக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் மட்டும் வீடியோ அண்ட் பிடிஎஃபை இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி, நெட்வொர்க் கனெக்ஷன் யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் எத்தனை முறை வேணாலும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இதை நீங்கள் உங்களோட ஆப்பில் மட்டும்தான் டவுன்லோட் பண்ணி வச்சுக்க முடியும். ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியாது. இந்த வீடியோ அண்ட் பிடிஎஃபை யாருக்கும் ஷேர் பண்ண முடியாது, வெளியில் அனுப்ப முடியாது. ஸோ நம்மளுடைய இந்த மொபைல் ஆப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம இமேஜ் போட்டு எக்ஸாம் குரு காலி அப்படிங்கிற இந்த லோகோ தான் இருக்கும். ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு அந்த மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த 15 மந்த் வேலிடிட்டி பார்த்தீங்கன்னா February 11 வரைக்கும் இந்த ஆஃபர் இருக்குது. 15 மாதம் வேலிடிட்டி, ஃபீஸ் 3000. இதுவே நீங்கள் ஓல்டு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, நம்ம கிட்ட மினிமமாக 3 சப்ஜெக்டாவது ஜாயின் பண்ணவங்க தான் ஓல்டு ஸ்டூடெண்ட். ஒரு சப்ஜெக்ட் மட்டும் ஜாயின் பண்ணீங்கன்னா ஓல்டு ஸ்டூடெண்ட் கிடையாது. ஏன்னா ஒரு சப்ஜெக்ட்னா 500 rupees தான். 3 சப்ஜெக்ட் ஜாயின் பண்ணியிருந்தீங்க நான் போன வருஷம் எடுத்த கிளாஸில், அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக 1500 நீங்கள் அங்கேயே பே பண்ணிட்டீங்க. அதனால இந்த வாட்டி நீங்கள் என்ன பண்ணால் போதும்னா 1500 பே பண்ணாலே போதும், என்டையராக அந்த ஃபுல் கோர்ஸ் உங்களுக்கு கிடைச்சிரும். அதே போல் நீங்கள் மாற்றுத்திறனாளியாக இருக்கிறீங்க, ஆதரவற்ற விதவையாக இருக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட் நீங்கள் காட்டினீங்கன்னா 40% ரிசர்வேஷன் இருந்ததுன்னா, ஏன்னா அவங்க 40% டிசபிலிட்டி இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு எலிஜிபிள். டெஸ்டிடியூட் விடோ அப்படிங்கிற சர்டிஃபிகேட் கையில் வச்சிருந்தா தான் நீங்கள் எலிஜிபிள். அப்போ அப்படி இருக்கக்கூடிய நபர்களுக்கு நம்ம இந்த ஆஃபர் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் 1500. இல்லை இண்டிவிஜுவலாக நான் தனியாக சப்ஜெக்ட் ஜாயின் பண்ணி படிக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக 699 பே பண்ணி ஒவ்வொரு சப்ஜெக்ட் தனித்தனியாக நீங்கள் கான்ஸ்டியூஷன், ஜியாகிரபின்னு ஜாயின் பண்ணிக்கலாம். இது எல்லாமே February 11 வரைக்கும் தான் இந்த ஆஃபர். ஏன் அப்படின்னா நம்ம போன வருஷம் January 25 தான் ஸ்டார்ட் பண்ணோம். இன்னைக்கு January 25, 1 year ஆயிடுச்சு. ஆனால் நம்ம ஸ்டார்ட் பண்ண நாள் என்னன்னு பார்த்தீங்கன்னா தைப்பூசம், அதாவது முருகருக்கு ரொம்ப உகந்த நாள். அது மட்டும் இல்லாமல் நான் குருவாக வணங்கக்கூடிய அருட்பிரகாச வள்ளலார்
ஜோதி தரிசனம் ரொம்ப முக்கியமான ஒரு தினம். ஸோ அந்த தைப்பூச திருநாளில் தான் நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா இந்த சேனலை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அந்த தைப்பூசம் பிப்ரவரி 11ஆம் நாள் தான் வருது. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த ஆஃபரை அது வரைக்கும் கொடுத்துருக்குறோம். தேவைப்படுறவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணி உங்களுடைய 2025 தேர்வுகளை வெற்றிகரமாக அணுகுங்க. இந்த ஆஃபர் பிப்ரவரி 12லேருந்து மாறிடும். எந்த ஆஃபரும் அதுக்கப்புறம் இருக்காது. ஒன்லி இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட்னா 899, 1 இயர் வேலிடிட்டி தான் மொத்த ஜிஎஸ் கோர்ஸு 399 அப்படின்னு இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ அதுக்கு முன்னாடியே தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமும் ஜாயின் பண்ணலாம், பிரச்சனை கிடையாது. ஆனால் இதுதான் இந்த ஃபீஸாக இருக்க போகுது. மொபைல் ஆப்பில் தான் நம்ம கிளாஸ் எடுக்கிறோம். எக்ஸாம் குரு காலி அப்படிங்கிறது நம்ம மொபைல் ஆப்போட நேம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போயும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் ஆப்பில் மட்டும்தான் பார்க்க முடியுமா? ஆண்ட்ராய்டில் மட்டும்தானா? ஐஃபோனுக்கு தனியாக ஆப் இருக்குது. அதுக்கும் நம்ம லிங்க் கொடுத்துருக்குறோம். நீங்கள் உங்கள் லேப்டாப்பு, உங்களுடைய சிஸ்டமில் அல்லது உங்களோட டேப்லையும் இந்த வீடியோஸ் பார்த்துக்க முடியும். அதாவது வெப்சைட்லையும் நீங்கள் பார்க்க முடியும். இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 8870302702 அப்படிங்கிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இந்த கோர்ஸில் எப்படி ஜாயின் பண்ணணுன்ற ப்ரொசீஜரை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். இந்த யூடியூப் சேனல் வந்து இன்னும் பல ஆண்டுகள் உழைச்சி மக்களுக்கு அவங்களோட தேவையான விஷயங்களை கொடுத்து அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை முன்னேற்றுவது இதனுடைய ஒரே நோக்கமாக என்றைக்குமே இருக்கும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் ஆணித்தனமாக சொல்கிறேன். உங்களுக்காக உழைக்கவும் நான் காத்திருக்கிறேன். நன்றி, வணக்கம்.